ஓம் சாந்தி. சம்பூர்ண சொரூபத்தின் அழைப்பு. ட்ரில் நினைவில் இருக்கிறதா? மறந்துவிடவில்லையே. எனினும் வருங்காலம் மிக கொடுமையாக இருக்கும் என்பது பாப்தாதாவிற்கு தெரியும். நீங்கள் எல்லோருக்கும் சக்திகளின் சகாஷ் கொடுக்க வேண்டியிருக்கும். மேலும் சக்திகளை கொடுப்பதே நீங்கள் உங்களுக்காக செய்யும் தீவிர முயற்சியாக இருக்கும். கொஞ்ச நேரத்திற்குள் சகாஷ் தருவதன் மூலம் எல்லா சக்திகளையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் அந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் ஆற்றலை கொடுப்பீர்கள். எத்தனை பேருக்கு கொடுப்பீர்கள்? கொஞ்சம் பேருக்கோ, நிறைய பேருக்கோ? எத்தனை பேருக்கு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேர்களே வாபர மற்றும் கலியுகத்தில் உங்களுக்கு பக்தர்களாவார்கள். எனவே சங்கம யுகத்தில் ஒவ்வொரு பக்தரும் உருவாகிறார்கள். ஏனெனில் கொடுக்கப்பட்ட சுகம் மற்றும் அமைதி அவர்களது உள்ளத்தில் கலந்து விடுகிறது. பின்னர் அவர்கள் பக்தியின் ரூபத்தில் அதை திரும்ப கொடுப்பார்கள். ஓம் சாந்தி.